விலையெல்லாம் சொல்லக்கூடாது. சும்மா தோசை போடுறது மட்டும் பாருங்க. இதுதான் ஜினி தோசை. இதுல எத்தனை வகையானது போடுறாங்கன்னு பாருங்க. சீனி அள்ளி 10 போட்டுருவீங்களான்னு தோசை கேட்டேன். சுட்டாச்சு. அதுக்கடுத்து வெங்காயத்தை போடவும். அடுத்து தக்காளி பழத்தையும் என்னது சிம்லா அது என்னது கேப்சிகத்தையும் போடணும். ஏம்மா நீங்க விளக்கம் கொடுக்காம இருக்கமா, நாங்க பாத்துக்கிடுவோம். இது உரப்பு சட்னி. இது சட்னி, தேங்காய் சட்னி. நீங்க தோசை விதமா கட்டுது, ஆனா பாக்கிறதுக்கு ஆள் இல்லையே. எல்லாரும் சட்னி, மசாலா. எல்லாரும் எஸ்கேப். நான் மட்டும்தான் உட்காந்து பாக்கேன், அதுவும் மேல உட்காந்துருக்கேனால. ரீனாக்காக்கு எச்சு ஊறிட்டு வாயில. சீஸ். ரீனாக்கா சீஸ். ஆனா இதெல்லாம் ஒரு தோசை சாப்பிட்டா போதும், நான் வயிறு ஃபுல்லாயிரும். ஒண்ணே சாப்பிடாது. எனக்குலாம் 3 தோசை பத்தாது. இல்ல நதியா வந்திருக்கும் போது ஒரு வாட்டி இப்படிதானே செஞ்சு கொடுத்துறாங்க. நதியா போதும் போதுங்கிற அளவுக்கு அவன் வயிறு ஃபுல்லாயிட்டு. ஆனா என்ன தோசை கொடுத்து சாவடிக்கிறேன்னு சொன்னான். பாஜி வரும்டா. இத நம்ம அந்த பாஜை தனியா எடுத்து சாதா தோசை ஒரு 4 தோசை 5 தோசை வச்சு சாப்பிடலாம். அந்த பாஜை வச்சு. ஒண்ணு வச்சு சாப்பிட்டோம்னா ஒண்ணும் சாப்பிட முடியாது. ரீனாக்கா மேல வச்சுட்டு இதுக்குள்ள ரியாக்ஷனை பாப்போமா? இந்த தோசைக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்காங்கன்னு பாப்போம். ரீனாக்கா மேல வரீங்களா? நான் வரலடா சாமின்னு ஓடிடுவாங்க. நல்லா இருக்கண்ணா. நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிட்டு. அடுத்து சீஸ் போடுவாங்க. என் வாயில இப்பவே தண்ணி ஓடுது. மேல ஏத்திட்டு உங்க ரியாக்ஷன். அடுத்து சீஸ். இது மேல வரீங்களா? ரீனாக்கா ஊருக்கு வாங்க, நான் உங்களுக்கு எதுவுமே சுட்டு தரேன். ஆனா சாப்பிட்டீங்க மாதிரி இது கூட சாதா தோசை வச்சு சாப்பிடுவாங்க மராட்டிக்காரங்கள. இப்ப அதுல பட்டர் போடுவாங்க பாரு, ஒரு பட்டர். ஓ, அத மேல இருந்து தூர எடுத்துருவாங்களா? அதை எடுத்துருவாங்க. ஏன்னா அது தனியா வச்சு சாப்பிடுவாங்க, தோசை கூட சாப்பிடுவாங்க. ஓ, சோட்டையை சுட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுவாங்களோ? இது அப்படியே தக்காளி சட்னி எல்லாம் சேர்த்து கொடுத்துருவாங்க. தோசை சுட்டு முடிச்சோடனே இந்த அடுப்பு ஆஃப் பண்ணிடுவாரான்னு. இல்ல, எங்க அடுத்து அடுப்பு ஆன்ல தான் இருக்கு. ஆஃப் பண்ண. மாமா முத எப்படி இருந்தார் பாருடா நேரு. உங்க மாமா எப்படி இருந்தார் பாருடா. அக்கா இது கடை கிடையாதுக்கா, சைக்கிள்லயே வச்சு கொண்டு போறதுக்கா. இந்த சைக்கிள் இருக்குல்ல, சைக்கிள் வச்சு தெருவா போய் அங்க வச்சு சுடுறது. முத கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி இப்படி இருந்தாங்க. ஆனா கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி முடிஞ்ச பிறகு மாறிட்டாங்க. சரி, உங்க கடை எங்க இருக்குன்னு கேட்காங்க பாருங்க, ரியாக்ஷன் இது சொல்லுங்க. அக்கா கடை கிடையாதுக்கா, இது சைக்கிள்ல தான் இருங்க. வேற வீடியோக்கா கடை கிடையாது, சைக்கிள்ல தான். ரொம்ப கஷ்டம் தான் இருக்கலாம். இந்த வீடியோ பாருங்க, என்ன இருக்கலாம். ஓகே, இத பாருங்க, இது ஒரு தோசை. இது சீஸ் மசாலா. அங்க பாரு, நான் சைக்கிள் நினைக்கலக்கா. சரி, தோசையை ஜூம் பண்ணி காட்டுங்க, சைக்கிளை பெறவ காட்டுங்க. என்னடா ஜூம் ஆக முடியுது? சுமந்திரகளி என்னடா ஜூம் ஆக முடியுது? சூப்பர். ரீனாக்கா ஜொல்லு விட்டது அங்க செல்லு வழி வந்துட்டு போல. இது வந்து சீஸ் மசாலா. சீஸ் இப்படி ஜொல்லு விட்டாவனா அப்புறம் அங்க ஜூம் எங்க ஆகும்? டிஸ்பிளே நனைஞ்சிட்டு அக்கா விட்ட சொல்லுல.